राधे कृष्णा हर हर गंगे जय मां गंगे गंगे शरणम। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। கம்பனுடைய அழகான அனுபவத்தை பார்த்தோம். பரதனும் குகனும் கம்பனும் அனுபவிச்ச அழகான அனுபவங்கள். அதாவது நிகழ்காலத்தில் பரதனும் குகனும் அனுபவிச்சதை பின்னாளில் அழகாக வால்மீகி எழுதினார். அது கூட திரேதாயுகத்தில் வால்மீகி எழுதியாச்சு. ஸோ ராமன் இருந்த காலகட்டத்திலேயே வால்மீகி ராமாயணத்தை எழுதிட்டார். அதனால தான் காட்டுக்கு வந்தா சீதா மாதா லவகுச்சா அவ்வளோ அழகாக பிறந்தார்கள். இந்த லவகுச்சா அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் நான் சொல்கிறேன். முன்னாடி கேட்ட கேள்வி. அவளுடைய 5 வயசில் அவர்கள் அயோத்தியா வரா. ரொம்ப அழகாக ஸ்ரீமத் ராமாயணம் அவர்கள் பாட ராமன் கேட்டான் அப்படின்னு இருக்கு. அதனால் ராமன் இருந்த காலத்திலேயே எழுதப்பட்டது இந்த வால்மீகி ராமாயணம். அதே கம்பன் கலியுகத்தில் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊர் தேரழுந்தூர், அந்த ஊரில் இருந்த கம்பன், பிறந்த கம்பன் அவ்வளவு அழகாக இந்த சம்ஸ்கிருத ராமாயணத்தை வாசித்து அதை அனுபவித்து அதன் பொருளை உணர்ந்து தேரெழுந்தூர் கோசகனுடைய ஆசீர்வாதத்தோடு இவ்வளவு அழகான ஒரு காவியத்தை படைச்சிருக்கார். எத்தனை ஒரு அனுபவம், எத்தனை ஆச்சரியம். வால்மீகி அனுபவித்த சில விஷயங்கள், அதை காட்டிலும் அதிகமான விஷயங்களை கம்பனுக்கு பகவான் காட்டி கொடுத்துருக்கான். அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் இவ்வளவுதான்னு கிடையாது, அதை தாண்டி பல நுணுக்கமான விஷயங்கள் உண்டு. அதனால் நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ. இனிமேல் பக்தியில் அனுபவிக்க என்ன இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையில் அனுபவித்த விதத்தை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் பக்தி பண்ணுங்கோ, உங்கள் கடமைகளை பண்ணுங்கோ. இப்போ எப்படி ஸ்ரீமத் ராமாயணம் நான் சொன்னேன் இல்லையா, நேரடியாக பரதனும் குகனும் பேசினார்கள். அதை வால்மீகி அனுபவித்து எழுதினார். அதன் பிறகு கம்பன் தன்னுடைய காலத்தில் அதை எழுதினார். ரைட்? இப்போ அந்த ராமாயணத்திலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ், உங்களுடைய டெய்லி வாழ்க்கை, உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த வாழ்க்கையில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும் இல்லையா? இல்லை எவ்வளோ அழகான ஒளிஞ்சிருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள். வாழ்க்கை நிறைய சுவாரஸ்யம் உண்டு. உங்கள் கணவனிடத்தில், உங்கள் மனைவியினிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில், உங்கள் தாய் தகப்பனிடத்தில், உங்களோடு வாழ்கின்றவர்கள், உங்களோடு பழகுகின்றவர்கள், உங்களுக்காக வேலை செய்பவர்கள், நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்களோ அவர்கள், இப்படி பல பேரிடத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள் உண்டு. வாழ்க்கை சுவாரஸ்யமானது. இப்போ மொபைலில் எவ்வளோ விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்குது. நிறைய விஷயம் நமக்கு நேரம் போத மாட்டேங்கிறது. அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது உலகத்தில். இப்போ எவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு தேடுங்க. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை. அதில் பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான நிகழ்ச்சிகள், பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான பாடங்கள்
பலவிதமான என்ன சொல்கிறது சிரிக்க வைக்கும் நிகழ்வுகள் நிறைய இருக்குது, ரைட்? ஸோ என்ஜாய். புரிகிறதா? எவ்வளோ அழகான விஷயங்கள். ஸோ நாம் கம்பனும் குகனும் பரதனும் பார்த்தோம். மீண்டும் வால்மீகி கிட்ட வருவோம். அந்த கங்கை கரையில் கம்பனுடைய அனுபவம், வால்மீகியினுடைய அனுபவம், பரதனுடைய அனுபவம், குகனுடைய அனுபவம் எவ்வளோ விசேஷமாக இருக்கு, ரைட்? இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் பேசுறதுக்கு இருக்குது. நம்ம துளசிதாசருடைய ராமச்சரித்த மானசம் இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கார்கள். பார்த்தா ஆழ்வார்கள் பாசுரங்களில் அப்படி போகணும். அது அங்கங்கங்கங்கே சில குறிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பரதனும் குகனுடைய சம்வாதத்தை ரொம்ப அழகாக நம்ம பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் இருக்குது, அது சொல்கிறேன் நான் இன்னைக்கு. இந்த வால்மீகி ஸ்லோகம் நான் சொல்லியிருந்தேன். ஆச்சக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாய அப்ரமேயாய குஹோ கஹன கோச்சரக. காட்டியே விஷயமாக கொண்ட குகன் அறிய முடியாத நிலைமையுள்ள பரதனின் பொருட்டு மகாத்மாவினுடைய லக்ஷ்மணனுடைய நல்ல ஸ்வபாவத்தை சொன்னான். இதுதான் அந்த ஸ்லோகம். அன்னைக்கு கூட வாசிச்சிருந்தேன் நான். லக்ஷ்மணன் என்ன பண்ணான் அப்படின்னும் பொழுது அப்போ அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவ்வளவு அழகாக வியாக்கியானம் எதிர்க்கார். ஸ்ரீ பரதாழ்வான் வாரான் நின்றான் என்று ஸ்ரீ குகப்பெருமாள் கேட்ட அனந்தரம் இளைய பெருமாள் செய்ததை எல்லாம் சொல்லத் தொடங்கினார். இதெல்லாம் அப்படியே பெரியவாச்சான் பிள்ளையோட அப்படியே வேர்ட்ஸ். வந்தபோது செய்யும்படி சொல்லுகிறதென் ஓடம் நின்றதே கோல் இருந்ததே தானும் தன் பரிகரமும் அக்கறைப்படும்படி காண்கிறேன் என்று ஆக்ரஹசித்தனாயிருந்தான். அனந்தரம் சுமந்திரன் உள்ளிட்டோர் வந்து இளைய பெருமாள் ஸ்வபாவம் போலே கான், பரதாழ்வானுடைய ஸ்வபாவம் இருப்பது அவனை நீ காண வேணும் கான் என்ன. இவன் போய் கண்ட அனந்தரம் இவருடைய ஸ்வபாவம் இருந்தபடியன் என்று ஆச்சரியப்பட்டு இவருக்கு நம்மால் கொடுக்கலாம் உபகாரம் என்னென்று பார்த்து இவருக்கு சதிருஷமான உபகாரம் இளைய பெருமாள் ஸ்வபாவங்களாம் இத்தனை என்று அவற்றை சொல்லத் தொடங்கினான். எல்லாம் ஒரு எவ்வளோ புரியலாம் கேட்டுக்கோங்க. அழகாவது இங்கே பேர் கண்டுபிடிங்கோல மணிப்பிரபாளம் நடைன்னு பெருதுக்கு சம்ஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்து வரும். அதாவது இது எப்படின்னா ஜம்முன்னு இந்த லக்ஷ்மணனுடைய விஷயத்தை சொல்கிறான். எப்படின்னு கேட்டால், பெருமாள் கண் வளர்ந்தருளுகைக்கு புல்கள் அறுப்பது, புற்கள் அறுப்பது, படுக்கை படுப்பது, தாமரை இலையை பறித்து தண்ணீரை முகந்து திருவடிகளை விளக்குவது, பின்னையும் தண்ணீர் முகந்து அமுது செய்ய பண்ணுவது, சேஷித்ததை பிராட்டியை அமுது செய்ய பண்ணுவது, கண் வளர்ந்தருள பண்ணி கையும் வில்லுமாய் கொண்டு நம்மையும் கூட அச்சிர்த்து நோக்குவதாய் காணும் அவருடைய ஆச்சாரம் இருந்தபடி என்று அவர் விருத்தாந்தத்தை சொல்லத் தொடங்கினான். லக்ஷ்மணஸ்ய மகாத்மனக, அதாவது கடலை கையாலே இறக்கினான், இறைக்க தொடங்கினான். கடல் லக்ஷ்மணன்றது பெரிய கடலாம். அது எப்படி சொல்கிறான்னு கேட்டால், பரதனிடத்தில் சொல்கிறானா, அதாவது பகவத் விஷயத்துக்கு ஈடு, திருவாய்மொழி ஈடு இல்லை, பிரவேசத்தில் சொல்கிறார். இதெல்லாம் அழகாக பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் அப்படி நான் வாசித்தேன் உங்களுக்கு. இப்போ திரும்பி கொஞ்சம் வாசிக்கிறேன். நெடுநாள் பரிசயித்த பரதனுக்கு ஒரு நாள் சீலித்த குகன் சொல்லும்படியாவதே, இன்னார் இன்னாருக்கு சொல்லுகை என்றில்லையாகாதே, கற்றவர்களாம் இத்தனையாகாதே வேண்டுவது. காட்டில் மரத்திலும் மட்டையிலும் பழகி போந்த இவன்
இளைய பெருமாள் படிகளை பேசி போந்தபடி கண்டதே அப்படின்னு வால்மீகி கொண்டாடுறான். அதாவது பகவத் விஷயத்தில் பழையவர் புதியவர்லாம் கிடையாது. ஆசையோடு யார் சொன்னாலும் கேட்பார்கள். பரதன் சேனைகளோடு வருவதை கண்ட குகன் பரதனை சந்தேகிச்சவனா ஓடங்கள் துடுப்புகள்லாம் நம்மக்கிட்ட என்னத்தை தாண்டிட்டு போகிறான் பார்க்கலாம் அப்படின்னு கோபத்தோடு இருந்தான். குகன் சுமந்திரர் பரதனை பற்றி துளி சந்தேகம் வேண்டாம், லக்ஷ்மணனை போல ராமபக்தி உள்ளவன் பரதன், அவனை நீ பார்க்கணும்னு குகன் பரதனை பார்த்தானான். அப்போ ஐயோ பரதனுடைய ராமபக்தி எவ்வளோ வசதியாக இருக்குது, இவனுக்கு என்ன நான் உபகாரம் அன்பளிப்பு சமர்ப்பிக்கலாம்னு யோசிச்சானான். இப்படிப்பட்ட பரதனுக்கு தேனு தெனமாவெல்லாம் நல்ல இது இல்லை, இத்தகையவருக்கு சமர்ப்பிக்கத்தக்க கையுறை பொருள் என்னன்னு கேட்டால் இளைய பெருமானுடைய பிரபாவங்கள்னு தீர்மானித்து சொல்ல தொடங்கினானாம். சாதுக்களுடைய ஒழுக்கம், அது செல்வன் நல்ல பணக்காரன் இல்லாட்டி உயர்குடியில் பிறந்தவன் பண்டிதன் அதனால் அவர்கள் பெரியவர்கள் அர்த்தம் இல்லை, அவனுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை கொண்டு தான் தீர்மானிக்கணும். லக்ஷ்மணனுடைய அனுஷ்டானம்னா என்னென்னா ராமன் படுத்துக்கிறதுக்கு புல்லை பரப்பி வைக்கிறது, தாமரையில் தண்ணீர் கொண்டு கால் அலம்புறது, மீண்டும் கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு ராமனுக்கு தண்ணீர் குடிக்க கொடுக்கறது, ராமன் சாப்பிட்டவரை பருகிய மிச்சத்தை சீதைக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் படுத்துட்ட பிறகு கையிலேந்தி கொண்டு கையில் வில்ல ஏந்திண்டு என்னால் கூட எதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டு காவல் காப்பது இத்தனையும் செஞ்சுன்னு வந்தான். இதுதான் இளைய பெருமாளுடைய ஆச்சாரம் அப்படின்னு லக்ஷ்மணன் பற்றி சொன்னான். அதாவது பகவத் விஷயத்தை சொல்கிறவர்களுக்கு பழையவர் புதியவர்னுலாம் வேறுபாடு கிடையாது. விஷயம் தெரிஞ்சவா சொல்ல ஆர்வம் உடையவர்கள் கேட்பது, அவ்வளோதான். இப்போ சத்சங்கம் கேட்டால் நல்லா இருக்குன்னா விஷயம் தெரிஞ்சவா சொல்கிறோம், ஆர்வம் உள்ளவர்கள் கேட்குறது. இப்போ ஆர்வமே இல்லைன்னா யார்கிட்ட சொல்ல போகிறோம் இல்லையா? ஆர்வம் உள்ளவர்கள், ஆனால் விஷயம் தெரியாதவர்கள் சொன்னால் என்னாகும், பாவம் இல்லாதவர்கள் சொன்னால் என்னாகும், அதுவும் ரசம் இல்லை. விஷயம் தெரிஞ்சவர்களாகவும் இருக்கணும், கேட்குறவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். அப்போ லக்ஷ்மணனுடைய பிரபாவத்தை சொல்கிறது எப்படின்னு கேட்டால், லக்ஷ்மணன் சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கையினாலே அள்ளி அள்ளி ஜலத்தை அப்படியே முழுக்க குடிச்சுடுறா போல சமுத்திரத்தை எப்படி கையால் இறைக்க முடியுமா? எத்தனை மோட்டர் வச்சு இறைச்சாலுமே சமுத்திரத்தை ஜலத்தை யாரையும் இறைக்க முடியாது. அதுபோல லக்ஷ்மணனுடைய குணம். அதனால் அளவிட முடியாத பெருமையுடைய பரதனுக்கு லக்ஷ்மணன் பிரபாவத்தை சொல்கிறது எப்படின்னா, இந்த உப்பங்கழியில் எவ்வளோ தண்ணி இருக்குது தெரியுமா அப்படின்னு கடலுக்கு சொல்கிறா போல. அதாவது லக்ஷ்மணனை விட பரதன் வசத்தி. அதனால நெடுநாள் லக்ஷ்மணனோடு பழகிய பரதனுக்கு ஒரு நாள் பழகிய குகன் லக்ஷ்மணன் பொறுமையை சொல்கிறது பெரிய விந்தை. இதுதான் யாருக்கு எதை சொன்ன விவஸ்தை இல்லாமல் போயிடுத்த. காட்டில் மரத்தோடும் மட்டையோடும் பழகிய குகன் இவ்வளவு அழகா லக்ஷ்மணனுடைய பெருமையை பேசினானே அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ அழகான வியாக்கியானம் பாருங்க. ஒரு ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் ஈடு, நம்பிள்ளையுடைய ஈடு, அதுக்கப்புறம் அவருடைய விளக்க உரை, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எத்தனை அழகாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சரியா? அதனால் ரொம்ப பெருசு. இது எல்லாம் அனுபவித்தவள் கங்கை. அப்போ பரதனுடைய விஷயத்தை பார்ப்போம். வால்மீகி சொன்னது, தன்யஹ கலு மகாபாகோ லக்ஷ்மண சுபலக்ஷண பிராதரம் விஷமே காலேயோ ராமம் அனுவர்த்தமானம்
நிவர்த்ததே. கஷ்டகாலத்தில் சகோதரனான ராமனுக்கு பக்கத்திலிருந்து கைங்கரியம் பண்ணுறான் லக்ஷ்மணன் தான் மகாபாகியவான், அவன்தான் சுபலக்ஷணங்கள் தன்யமானவன் அப்படின்னு சொல்லி பரதன் கொண்டாடுறார். சொல்லிட்டு இன்னும் சொல்கிறான், சித்தார்த்தா கலு வைதேஹி பதிம் யானுகதாவனம் வயம் சம்சயிதாக சர்வே ஹீனாஸ்தேன மகாத்மனாம். கணவன் பின்னாடியே தொடர்ந்து காட்டிற்கு வந்தாலே அந்த சீதா பிராட்டி பரமபாக்யசாலி. லக்ஷ்மணன் பரமபாக்யவான், சீதா பிராட்டி பரமபாக்யவான். அந்த மகாத்மாவான ராமனாலே கைவிடப்பட்டு அயோத்தியாவில் இருக்கக்கூடிய நாம் தான் அல்லாடுகின்றோம். அவள் 2 பேரும் அல்லாடலைன்னா ராமனோட இருக்கா. அகர்ணதாரா பிருத்திவி शून्येव प्रतिभाति मे गते दशरथे स्वर्गं रामे च ஆரண்யமாசிதே. தசரதர் ஸ்வர்க்கம் போயிட்டார், ராமன் காட்டுக்கு வந்துட்டார். என்னாச்சுன்னா இந்த உலகம் என்கின்ற கப்பலானது அதை ஓட்டக்கூடிய மாலுமி இல்லாமல் திக்கற்று இப்படி இப்படி அளபாயிரா போல இருக்கு அப்படின்னு பரதனுடைய வாக்கியம். ந ச பிரார்த்தயதே கஷ்சின் மனசாபி வசுந்தராம் வனேபி வசதஸ்தஸ்ய பாஹுவீர்யாபிரக்ஷிதாம். பகவான் காட்டுக்கு வந்துட்டார், ஆனால் இந்த பூமியில் அவர் இருக்கிறதுனால அவர் தான் காவலன். அதனால் ஒருத்தன் ஆசைப்படுறதில்லை இந்த பூமியை அடையிறதுக்கு. பெருசாக கோட்டை காவல் கிடையாது, கோட்டை வாயெல்லாம் திறந்து கிடக்கு, எல்லாம் துக்கத்தில் இருக்கக்கூடிய சேனை இருக்குது. ஆனாலும் அயோத்தியாவை ஒரு பயம் நெருங்க மாட்டேங்கிறேன்னா இது விஷம் கலந்த சிற்றுண்டி, அது ராமனோட சம்மந்தப்பட்டது, இதில் கையை வைக்கிறது அபத்தம் அப்படின்னு பயந்து நடுங்கின்னு இருக்கான். என்ன அழகான அனுபவம் பாருங்க. தசரதன் மேலேயும் ராமன் மேலேயும் அப்பேற்பட்ட பயம் இருக்கான் எல்லாருக்கும். அத்ய பிரப்ருதி பூமௌ து சைஷ்யேஹம் த்ருணேஷு வாம் ஃபலமூலாசனோ நித்யம் ஜட்டாச்சீராணி தாரயன். இனிமேல் நான் இந்த நிமிஷத்துலேருந்து பழம் கிழங்கு சாப்பிட்டுண்டு ஜடாமுடியை வச்சுண்டு மரவுரிகள் தரிச்சுண்டு தர்பையில் தரையில் தான் படுப்பேன். என்ன ஒரு சங்கல்பம் பாருங்க. ராமன் படுத்த படுக்கையை பார்த்த, ராமனுடைய விஷயங்களை கேட்ட பரதனுடைய என்ன ஒரு அற்புதமான பிரதிஜை பாருங்க. பீஷண பிரதிஜை, பீஷ்மர் மாதிரி. தஸ்யார்த்தம் உத்தரம் காலம் நிவத்ஸ்யாமி சுகம் வனே தம் பிரதிஸ்ரவம் ஆமுச்ய நாஸ்ய மித்யா பவிஷ்யதி. அவருடைய அந்த 14 வருஷத்துக்காக நான் காட்டில் மன திருப்தியோடு வசிப்பேன், இதில் மாறுபாடு கிடையாது. வசந்தம் பிராதுரர்த்தாய சத்ருக்னோ மானுவத்ஸ்யதி லக்ஷ்மணேன சஹத்வார்யோ ஹி அயோத்யாம் பாலயிஷ்யதி. சத்ருக்னன் தமையனாருக்காக வசிக்கும் என்னை பற்றிண்டு என் கூட இருப்பான். ராமனோ லக்ஷ்மணனோடு கூட அயோத்தியை பரிபாலனம் பண்ணுவார். என்ன அழகு பாருங்க. ராமனுடைய சொத்தாக லக்ஷ்மணன், பரதனுடைய சொத்தாக சத்ருகுணன். ஜெய் போலோ சுமத்ராமையா கி ஜெய். பெயர் பெற்றவள் சுமத்ரா தேவி அப்படின்னு பரதன் இந்த கங்கை கரையில் புலம்புறான்.
உத்தமமான விஷயம் தெரிஞ்ச பிராமணர்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா. இந்த தெய்வங்கள் எல்லாம் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி புலம்பரான் பரதன். பிரசாத்யமானஹ சிரசா மயா ஸ்வயம் பகு பிரகாரம் யதினாபிபத்ஸ்யதே ததோனுவத்ஸ்யாமி சிராய ராகவம் வனே வசனனார்ஹதி மாமுபேக்ஷிதம். நான் தலைமுடி தாழ்த்தி அவருடைய காலில் விழுந்து பலவிதமாக அவர் வேண்டிப்பேன். அவர் ஒத்துக்கணும் பட்டாபிஷேகம். ஒருவேளை இல்லைன்னா நான் காட்டில் வசிச்சுட்டு ராமனே கதின்னு இருப்பேன், என்னை அவர் தள்ளிவிட மாட்டா அப்படின்னு சொல்லி பரதனுடைய வாக்கு. அடுத்து 89வது சர்க்கம். ரொம்ப அழகாக வால்மீகி சொல்கிறார். ராத்திரி அப்படியே அங்கேயே களைச்சி போய் படுத்துட்டான், இல்லாட்டி உட்காந்துட்டு இருந்தான். அன்றைக்கி ராத்திரி பரதன் சத்ருகுணன் எல்லாரும் அங்கேயே படுத்துட்டான். இங்கே ராமன் படுத்துட்டான் இடம்னு சொல்லி குஹன் காட்டினானோ அந்த இடத்துல. வியுஷ்ய ராத்திரிம் து தத்ரைவ கங்காகூலே ச ராகவः பரதः கல்யமுத்தாய சத்ருக்னம் இதமப்ரவீத். அப்போ பரதனுக்கும் ராகவன் ஒரு திருநாமம் உண்டு. அந்த ராகவனான பரதன் கங்கை கரையில் அதே இடத்துல ராத்திரி பொழுத கழிச்சுட்டு விடியற் காலம்பரை எழுந்து சத்ருகுணனை பார்த்து சொல்கிறான். ஸோ கங்கை கரையில் அப்படியே படுத்துண்டு எல்லாம் கங்கை பார்த்துருப்பா இல்லையா, ஐயோ இந்த குழந்தை இப்படி அடறான், இப்படி பரிதபிக்கிறானே அப்படின்னு. சத்ருக்னோ உத்திஷ்ட கிம் சேஷே நிஷாதாதிபதிம் குஹம் சீக்கிரமாணய பத்ரம் தே தாரயிஷ்யதி வாஹினீம். சத்ருக்னா எழுந்துரு, பத்ரம் தே, உன் நல்ல பேர் உண்டாகண்டா குழந்தை, ஏன்டா தூங்கிட்டு இருக்காய், போ நிஷாதிபதியான குஹனை சீக்கிரம் அழைச்சிட்டு வா, அவர் சேனையை கொண்டு அக்கறையில் சேர்ப்பார் அப்படின்னு சொன்னவொடனே சத்ருகனுடைய ஆன்சர் நாளைக்கு சொல்கிறேன். என்ன அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் இந்த ராமாயணத்தில் கொட்டி கிடக்கு. இதெல்லாம் கங்கை கரையில் நடந்த வைபவங்கள். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.